विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् त्वमेको लोकानां परमफलदो दिव्यपदवीं वहन्तस्त्वन्मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः कियद्वा दाक्षिण्यं तव शिव मदाशाच कियति तदा वा मद्राक्षां करुणापुरुषदृशा दुराशा भूयिष्ठे दुरधिगम गृहद्वारघटके दुरन्ते संसारे दुरितनिलये दुःखजनके मदायासं किन्न व्यपसयसि कस्य उपकृतये वदेयं प्रीतिश्चेत् तव शिव कृतार्थः खलु वयम्. சுடலஹரி பிரகரணம். பகவத்பாதாவோட அனுகிரகம் பண்ணின இந்த பிரகரணத்துல பரமசிவ வைபவத்தை சொல்லக்கூடியதான வியாஜத்துல ஆத்ம தத்துவத்தை அழகா விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கார். அதுல 19வது ஸ்லோகம் பார்க்கணும். दुराशा भूयिष्ठे दुरधिप गृहद्वार घटके दुरन्ते संसारे दुरित निलये दुःख जनके मदायासं किं न व्यपनयसि कस्य उपकृतये वदेयं चेत् तव शिव कृतार्था खलु वयम् அப்படின்னு ஸ்லோகம். இதுல பரமேஸ்வரனை என்னுடைய துன்பங்களை ஏன் போக்காம இருக்காய் அப்படின்னு கேட்கிற. சாதாரணமாக கேட்கறது ஒண்ணு, பக்தியோட என்னுடைய துன்பங்களை போக்காம இருக்கிறது காரணம் என்னன்னு பிரார்த்தனை பண்றது. ஏன்னா எப்படிப்பட்டதான நிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து வருந்துற. இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா துராசா பூயிஷ்டே, இந்த உலகத்துல நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை பத்தி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அனுபவிக்கக்கூடியதான நிலையில எப்படி இருக்கு, இதுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு சில விசேஷணங்கள் போடுறார். எப்படி? துராசா பூயிஷ்டே 1, துரதிப கிரஹத்வார கடகே 2, துரந்தே சம்சாரே 3வது கவலை, துரித நிலையே 4, கஜனகே 5. இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்க, இந்த சூழ்நிலைகள் எங்க இருந்துட்டு இருக்குமோ இத பத்தி ஒரு 5 விசேஷனம் போட்டிருக்க. எப்படி? முதல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சுற்று இருக்கவா எப்படி இருக்க, துராசா பூயிட்ட, எல்லோருக்கும் பேராசை இருக்கு. எல்லாம் எனக்கு ஒருவனுக்கே வரணுன்றவர்களுக்கு வரப்படாது, எல்லா நன்மைகளும் நமக்குத்தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கா ஜனங்கள். அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு எப்பொழுதுமே துன்புறுத்தலை கொடுத்துட்டே இருக்க. ஏன்னா இருக்கிற பொருள் ரொம்ப குறைச்சும் அது தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லோருக்கும். அவரும் சௌக்கியமா இருக்கட்டும், நாமும் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சினால் நாம் முன்னால் அடைவோம், க்ஷேமத்தை அடைவோம் எனக்கூடியதான எண்ணம் இல்லை மனுஷர்களுக்கு. அவ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான தான் இருந்துட்டு இருக்கா. இது பிராயண ஜனங்களுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் துராசா பூயிஷ்டே, துராசையானது அதிகமா இருக்கு அவளுக்கு. இன்னொருத்தனுக்கு எடுத்தாலும் தான் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு இருக்கலாம். அதை ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா முதல்ல. அதுக்கப்புறம் என்ன? துரதிப கிரஹத்வார கடகே, நம்மளை இந்த தலையெழுத்தானது என்ன பண்றதுன்னு கெட்டவாளுடைய வீட்டுக்கு முன்னால நம்ம கொண்டு போய் நிறுத்துறது. பணக்காராள், கொழுப்பு பிடிச்சவ, நம்மள அனாவசியமாக அவமானம் பண்ணக்கூடியவ,
இப்படிப்பட்டவாளை சேவிக்க வேண்டியதான சூழ்நிலை வந்துடும். எங்கேயுமே என்ன பண்றது, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, அவளை சேவிச்சுட்டு அவள்கிட்ட நல்ல இடத்து நல்ல குட் புக்ஸ்ல இருந்தா தான் முன்னுக்கு வந்துங்கிற ஒரு பரிஸ்திதி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு கேட்கிறார். துரதிப கிரகத்வார கடகே, துரதிபாள் கெட்ட எண்ணம் இருக்கிறவா அவளுடைய வீட்டுக்கு முன்னால நம்ம போய் சேவை பண்ண வேண்டியதான சூழ்நிலை வந்துடுறது. அப்படி இருந்தாதான் வாழ முடியும்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை வச்சுண்டு மனசுல கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப கட்டமா இருக்கப்பா பரமேஸ்வரா, என்ன பண்றதுங்கிறது. துராசா பூயிட்டே துர்கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே. அதற்கு மேல இந்த சம்சாரம், இந்த துன்பம் இருக்கே, இதுக்கு முடியாது இருக்கா அப்படின்னு பார்த்தா முடிவே தெரியல. அது ஒண்ணு. துரந்தைங்கிற மட்டுங்க ரெண்டு அர்த்தம். அது முடிவில்லைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, எந்த முடிவும் நல்லதாக இல்லை. நாம எந்த ஒரு பிளான் பண்ணினாலும் இதனால் நல்லது வரும் என்று நினைச்சோமையானாலும் நல்லதாக வரும் மாதிரி காணப்படுறதே தவிர அதே துன்பத்துல முடியுது. எதனால வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எது நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நினைக்கிறோமே, அந்த நன்மையே நமக்கு துன்பத்துல முடிகிறது. என்ன பண்றது பாருங்க, சம்சாரத்துல இப்படித்தான் இருக்கு. பொருள் இருக்க வாங்கினோம்னு பார்த்தா வாங்கின பிறகு அந்த பொருளுக்கு மார்க்கெட்டே இல்லை சார், நீங்க விற்க முடியாதுன்ட்டான். அது நன்னா இல்லை, என்ன பண்றது? நன்னாவும் இல்லை, நன்னா இருக்குன்னு நினைச்சுட்டு வாங்கினோம். சரி போனா போறதா அதை விட்டுடலாம்னு சொன்னா விற்க முடியாது சாருங்கிறான். ஏன்னா இது யாரும் வாங்கல, அவுடேட்டட். நீங்க வாங்கினதெல்லாம் ஃபெயில்யூர் மாடலுங்கிறான். கை வச்சதெல்லாம் இப்படி போச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்றது பாருங்க. இதான் ஆச்சாரியா சொல்ல, துரந்தே சம்சாரே. முடிவு எப்பொழுதுமே நமக்கு இஷ்டமா இல்லையே அப்படின்னா வாழ்க்கை இருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிறது. துராசா பூயிட்டே துரதிப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே. அதுக்கு மேல என்னென்ன, எப்ப பார்த்தாலும் இது எங்க பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, பாபத்தை விளைவிக்கிறது. துரித நிலையே, எதை பண்ணினா ஒரு பாபத்தை கொடுக்கக்கூடியதான செயலாகத்தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? புண்ணியம் பண்ணுவோம்னு நினைச்சோமையானால் புண்ணியம் பண்ணவே முடியல மனுஷால. ஏதோ விதமாக பாப்பம் சேர்றது. என்ன பண்றது? அப்படித்தான் இருக்கும்னு சொல்றா வேற. ஆகையால் துரித நிலையே. அதுக்கு மேல துக்க ஜனக்கே, எல்லாமும் சேர்ந்து மனுஷனுக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்கு. இப்படி இவனுடைய வாழ்க்கையை சொல்லும் போது 5 விதமான துன்பங்களை இவர் சொல்லியிருக்கார். ஒண்ணு, பக்கத்துல இருக்கிற மனுஷியாளுக்கு பேராசையோட இருக்கா, அவ பேராசையோட இருக்கிறதுனால நம்மள சௌக்கியமா முடியல ஒண்ணு. ரெண்டாவது, துரதிப கிரகத்வார கட்டிக்கே, இந்த துன்பமானது என்ன பண்றது, கெட்ட வாழ்டைய கொழுப்பு பிடிச்ச வாழ்டைய நமக்கு அவமானம் பண்ண வாழ்டைய வீட்டுக்கு முன்னால போய் நம்ம நின்னுண்டு எல்லா காரியமும் செஞ்சு கொள்ள வேண்டியதான் நேரத்துல இருக்கு. நம்ம எதை பண்ணினாலும் அது கெடுதலாகத்தான் முடிகிறது. துரந்தே சம்சாரே. அதுக்கு மேல துரித நிலையே இருக்கிறது முழுக்க என்ன பாபசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பாப்பம் தான் வருது. துக்க ஜனக்கே, இவ்வளவு இருக்க சுவாமினர். ஆகையால் இந்த உலகம்னு நம்ம பார்த்தோமையானால் உலகத்துல எதுவும் சுவாரஸ்யமா ஒண்ணும் இல்லை. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம். பகவானே சொல்றார், இந்த சம்சாரம் என்ன துக்காலயம், துன்பத்துக்கு இருப்பிடம். ஒரு முன்னம் நம்ம இருக்கக்கூடியதான இந்த ஊரு துக்காலயம். தேவாலயம் பார்த்திருக்கோம். பகவான் என்ன பண்றார், இது துக்காலயம். துன்பம் இருக்கிறதுக்கு இருப்பும் இடம், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் மிசரிஸ். என்ன பண்றது? அப்படின்னா இருக்க யார பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை சொல்லிட்டே இருக்கான். சந்தோஷமா திருப்தியா இருக்கிறது போரும்னு சொல்றானா? எதை கேட்டாலும் அது விலை ஜாஸ்தியா சார், எண்ணெய் கிலோ 300 ரூபாய் ஆயிடுச்சு சார், அரிசி கிலோ 55 ரூபாய் ஆயிடுச்சு சார், 65 ரூபாய் ஆயிடுச்சு சார், என்ன பண்றது சார்? இதேதான் பேச்சு. அதுக்கு என்ன அவனும் பழக்க வேண்டாமா? விவகாரம் என்னடா, மனுஷியாளுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி கிலோ 85 ரூபாங்கிறான். இருக்கட்டுமே, உங்களால வாங்க முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேற எதை பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும். அதுக்காக அழுது பிரயோஜனம் உண்டா, கத்தி பிரயோஜனம் உண்டா? ஆனா எல்லாரும் காலம்பரம் இதான் பேசிட்டு இருக்கா டெலிபோன்ல. ராமநாமா சொல்லப்படாதவா? இது என்ன, ஜனங்களுக்கு அந்த துக்க நிலையம், காலயம்.
சரி துக்காலயமா இருக்கட்டும், அதாவது பர்மனண்டா இருக்கான்னு எதுவும் பர்மனன்ட் இல்ல, அசாஸ்வதம். பகவான் சொல்றார் இந்த உலகத்தை பத்தி, மாமுபேத்திய புனர்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாம் கதா. என்ன சரணாகதி அடைஞ்சா இது மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், மறுபிறவி எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இன்னொரு இடத்துல பகவத்கீதையில சொல்லும் பொழுது அனித்யம் அசுகம் அசாஸ்வதம்னு சொன்ன மாதிரி லோகம் எப்படி இருக்கு, அனித்தியமான லோகமா இருக்கு. எதை பார்த்தாலும் நம்ம பர்மனன்ட்னு எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் அனித்தியமா போயிடுது. அப்படியே இந்த பக்கம் 4 மாசமா இந்த தெருவில் போனேன்னா போகல, வேற ஏதோ போயிட்டு இருந்தது. ஒரு தரம் போனேன்னா என்னன்னா எல்லா வீடும் பிளாட்டா கட்டி, பழைய வீடு ஒண்ணுமே ஞாபகமே இல்லைன்னு. இது மேல நம்ம ஞாபகம் என்ன தெரு நம்ம அப்படின்னு தான் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறிண்டு இருக்கு. என்ன அனித்யம் அசுகம், சுகமே இல்லை இந்த லோகத்துல. ஆகையால் இந்த லோகத்தை அடைஞ்சு இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு பகவான் சொல்ற. பச்சலாக்கி இந்த மாதிரி இந்த உலகம் இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீர்கள்? மதாயாசம் கிம் நவ்யபனயசி. ஏ பரமேஸ்வரா, என்னுடைய ஆயாசத்தை என்னுடைய துன்பத்தை ஏன் நீங்க போக்க மாட்டேங்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன். அதோட மட்டும் இல்ல, உங்களுக்கா இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு காரியம், சுலபமாக நீங்க. நானும் உங்க பக்தனா இருக்கேன். உங்க பக்தனா இருந்து உங்களை தேடிட்டு இருக்கும் பொழுது உங்களை நாடிட்டு இருக்கிற என்னுடைய பாபத்தை ஏன் துன்பத்தை ஏன் போக்க மாட்டேங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மதாயாசம் கிம் நவ்யபயசி. இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் பண்ணலைங்கிறேன். சில சமயத்துல அப்படி யாரதோ இல்லையோ ஒருத்தருக்கு சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளுக்கு சகாயப்பட்டா நமக்கு அவளுக்கு பிடிக்கல, என்ன பண்றது? அதனால ஒரு இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கேன் சார், என்னால பண்ண முடியாதுங்கிற இடம் அப்படிங்கிற. கஷ்ய உபகிருத்தையே. யாருக்கு நீங்க சகாயம் பண்ணணும்? யார் இடத்துல எனக்கு சகாயம் பண்ணினா உங்களுக்கு யாருக்கு கெட்ட பேர் வரும்? யார் இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும்? கஷ்ய உபகிருத்தையே. யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கல சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணணும், நமக்கு ஹெல்ப் பண்ணினா அவருக்கு கோபம் வரும், அதனால நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்களோ? கஷ்யோபகிருதையே. இந்த இடத்துல கஷ்யோபகிருதையேங்கிற இடத்துல கஹான்னா பிரம்மா, பிரம்மதேவருக்கு உபகாரம் பண்றீரோ அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் என் தலையில எழுதி வச்சிருக்கார், இவன் துன்பத்தை அனுபவிக்கணும் வாழ்நாள் முழுக்கான்னு எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு. ஆகையால் நீங்க அத என்னுடைய தலையெழுத்தை மாத்தி விட்டீங்கன்னா பிரம்மதேவருக்கு கோபம் வருமோ என்னமோ, அதனாலதான் பண்ணலையோங்கிற. அந்த கஷ்யாங்கிற இடத்துல 2 அர்த்தம். யாருடைய ஒரு மரியாதைக்காக நீங்க காப்பாத்தாம இருக்கள், யாருடைய தயவு எதிர்பார்த்துட்டு என்ன காப்பாத்தாம இருக்கள் அப்படின்னு கஷ்யான்னு ஒரு அர்த்தம். இல்ல பிரம்மதேவருக்கு கோபம் வருங்கிறதுக்காக நீங்க வருத்தப்படுவாருங்கிறதுக்காக கிளம்ப இருக்கீங்களோ? கஷ்ய உபகிருத்தையே. கஹான்னா பிரம்மதேவர், கஹான்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கூட. சவ கக்கிம் எத்தத்பதவனுத்தமம். கஹான்னு சொன்னா மகாவிஷ்ணுன்னு கூட அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். கஷ்ய உபகிருத்தையே, அவளுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணினா அவ மனசுல வருத்தப்படுவாங்கிறதுக்காக பண்ணாம இருக்கீளோ என்னமோ தெரியலையேப்பா. இவதானங்கிம் நவ்யபனயசி கஷ்ய உபகிருத்தையே வதேயம் பிரீதிஷ்சேத் சிவ தவ சிவ கிருதார்த்தா கலுவயம். அப்பா ஒண்ணும் வேண்டாம், நீங்க அது பண்ணும் இது பண்ணும் வேண்டாம், எங்க இடத்துல பிரீத்தியோட இருங்க போறோம். என்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தியோட நீங்க எங்களோட இருந்தேன்னு தெரிஞ்சா போறோம் உலகத்துல, அதுக்கப்புறம் நான் சௌக்கியமா இருந்துருவேன். என்ன சாதாரணமா பாருங்க, எங்கேயோ போயிட்டே இருந்தேள். இந்த ஊர்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ் சார், அவர் ஏதோ ஒரு காருக்கு சார் உங்க ஆத்துக்கு முன்னால நீங்க நின்றுட்டு, அவர் ஏதோ வந்துட்டு கார் இறங்கி உங்களோட பேசி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டு போனார். அவர் அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கலாம் பார்த்தார், இது மேல உங்ககிட்ட யாரும் பயப்படுறது வால் ஆட்டுறது இல்லை. என்னடான்னு பார்த்தேன், ஒண்ணும் இல்ல சார், இந்த ஆளுக்கு அவரே கார்ல இறங்கி அட்ரஸ் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போனார் சார். இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். விவசாயம் என்னடா ஆச்சுன்னார். அது மாதிரி என்னைக்காவது உங்களுடைய பிரீத்தியை என் மேல காமிச்சா போறோம், என்னுடைய பாபத்தை போக்கடிக்கணும், இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை.
உங்களுடைய பிரீதியை காமிச்சா போறோம், நான் சௌக்கியமா வாழ்ந்துடுவேங்கிறது. வதேயம் பிரீத்தி சேத்தவா, எனக்கு பிரீத்தியா உள்ளவனவன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏ சிவ கிருதார்த்தா கலுவயம், உங்களுடைய பிரீதி எங்க மேல இருந்ததுன்னா இருக்குன்னு காண்பித்தேளையானால் போறோம் சுவாமி, நாங்க சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம். ஐயால் பரமேஸ்வரனுடைய பிரீத்தி இருக்க பார்த்தல, இது சகலக்ஷேமத்தை கொடுக்கும்ங்கிறது தான் இங்க தாற்பயம். இந்த உலகத்துல வைராக்கியம் வேணும் மனுஷன். அது சௌக்கியம் இது சௌக்கியம் நினைச்சுட்டு இங்கேயே இருந்தோமையானால் இதுலயே மாட்டிட்டு இருக்குமே தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த வைராக்கியம் வரணுங்கிறத பரீட்ச லோகான் கர்மதிதான் பிராமணோ நிர்வேதமாயாத், உலகத்தை எல்லாம் பார்த்து நிஜமா சாரம் ஒண்ணும் இல்ல, சாரம் இருக்குன்னு நினைச்சுட்டு ஊர்ல ஜனங்கள்லாம் ஓடிட்டு இருக்க. காசுனால சுகம் வரும், பதவினால சுகம் வரும், மற்ற பதார்த்தங்கள் ஆள்கட்டு இருந்தா சுகமா இருக்கும், இவைகள்லாம் நினைக்கிறான். ஒண்ணும் இல்ல. நன்ன யோஜனை பண்ணி பார்த்தேனால் வைராக்கியமேவா பயம், ஒன்னும் உபயோகம் இல்ல, வைராக்கியத்தோட இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்குமேயானால் பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இத சொல்றதுக்காகத்தான் இப்படி அழகாக இந்த உலகத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையை சொல்லிவிட்டு துராசா பூயிஷ்டமாகவும் துரதிப கிரகத்வார கடகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் துரந்தமான இல்லாதான இந்த சம்சாரத்திலையும் துரித நிலையே எப்பொழுதும் பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்க, நான் பாபம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு முடிய மாட்டேங்கிறது. மனுஷர்களுக்கு ஏதோ ஒரு பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்கப்பா. துக்கஜனக்கே எல்லாமே நமக்கு மனுஷர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதே. ஹே பரமேஸ்வரா, மதாயாசம் கிம் நவ்யபனயசி, என்னுடைய துன்பத்தை ஏன் போக்காமல் இருக்காய்? கஷ்ய உபக்கிரதைய, யாருக்கு நீங்க தாட்சிணியப்பட்டிருக்கள், யாருக்கு சகாயம் பண்ணுன்னு என்ன பண்ணாம விட்டு இருக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வதா ஏ பரமேஸ்வரா சொல்லப்பா. இயம் பிரீத்தி சேத்தவா, உங்களுடைய பிரீதி எங்களுக்கு இருக்கவையனால் பரமேஸ்வரா கிருதார்த்தா கலவயம், நாங்க கிருதார்த்தாலா ஆயிடுவோம்ப்பா அப்படின்னு இந்த பேராசைய பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதே மாதிரியே அடுத்ததா இந்த ஸ்லோகத்துல சதா மோகாட்டவ்யாம் ஜரதி யுவதீனாம் குஜகிரோ நடத்யாசாதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபின் பிக்ஷோ மே ஹிருதய கபிமத்யந்த சபலம் திருடம் பக்த்யா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த மனசு இருக்கே நம்ம மனசு, இதுல ஒரு லட்சணம் சொல்லிட்டாரு இந்த மனசுக்கு. மனுஷர்களுக்கு என்ன பேராசை அதிகமா இருக்கு. அது இல்லேன்னு யாராவது சொல்ல முடியுமோ? எப்பொழுதுமே எந்த நிலையிலுக்கு வந்த போதிலும் மனுஷன் இன்னும் முன்னுக்கு வரணும் இன்னும் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அது அதோட இருந்தா போறோம், இன்னொருத்தனை கெடுத்துட்டு தான் முன்னுக்கு வரணும்னு பாக்குறான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனசுல மட்டும் இல்ல, சாபல்யம் ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மனசுக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு தோஷங்கள்ல இன்னொரு தோஷம் என்னன்னா சாபல்யம். இந்த சாபல்யம்னா சபல சித்தம்னு பேர். ஒரு நிலையில இருக்காது, இங்க இருந்து அங்கே ஓடுறது அங்கிருந்து இங்க ஓடுறது இந்த மனுஷனுடைய சுபாவம். பாருங்க, ஒவ்வொரு பொருளும் நம்ம இந்த கடையில வாங்குறோம் அந்த கடையில வாங்குறோம், மாத்தி மாத்தி வாங்குறோம் பார்த்தீங்களா. இங்க இருந்து அங்கே போறது அங்கிருந்து இங்க தாவறது, இது நன்னா இல்லைங்கிறது இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இத சபலமாக மனுஷனா இருக்கக்கூடியதான பதார்த்தம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம் மனசுல. இந்த சாபல்யம் ஒரு மாதிரி இல்லாம இருக்கிறதுன்னு பாத்தீங்களா, இதனுடைய சுவாவம் யாருக்குன்னு உலகத்துல குரங்குக்கு. அது ஒரு இடத்துல நிக்காது, எப்பவும் ஒரு இடத்துல ஒரு க்ஷணம் நிக்காது, இங்கேயும் அங்கேயும் தாவிட்டுத்தான் இருக்கும். அதான் அதுக்கு சபல சித்தம்னு சபலம்னு சொன்னாலே முதல்ல யார சொல்வா? குரங்க சொல்வா. அந்த குரங்க மாதிரி இருக்கப்பா என்னுடைய மனசு. இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் கூட சொன்ன பேச மாட்டேங்குது. குரங்க அதடி வைக்க முடியுமோ? நிறுத்தி வைக்க முடியுமோ? மனுஷாலேயே முடியல, குரங்கு பரியந்தம் போறல. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளா, வெளுமுன்னு எழுந்து சமையல் கட்டுக்கு போய் அங்க இருக்க ரெண்டு கடலை பருப்பு வாயில போட்டு வரான். என்ன குறைஞ்சு போச்சு, வயர் நிறைய சாப்பிட்டாலோ இல்லையோ, மறுபடியும் ஏன்டா இவரு சாப்பிடலையும். அப்புறம் போய் ஏதாவது அல்மாரி கதவை திறந்து அப்படி பார்த்துட்டு மறுபடியும் மூடிட்டு வரான். என்ன சாதிச்சு? அனாவசியமான காரியங்கள் எத்தனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வாழ்க்கையிலே, நீங்களே பாருங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாமவே ஒரு இடத்துல இருக்காமல் இங்கும் அங்கும் போயிட்டுங்கிற சுவாவம். நீங்க ஏன் போல நேரம் வயசா எடுத்து எழுதுக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா மனசு மட்டும் இங்க இங்கேயே ஓடிட்டு இருக்கு எல்லாருக்கும். இப்படி இந்த சாப்பல்யம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம்.
இது என்ன பண்றதுன்னு இந்த மனசு சதா மோகாட்டவியாம் சரதி. இந்த மோகாட்டவியில எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கு. மோகம் எனக்கூடியதான காடு. இந்த சம்சாரமானது ஒரு காடா இருக்க. இந்த காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த காட்டுல என்னென்ன சிலதெல்லாம் பழம் ரொம்ப நன்னா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப நன்னா இருக்கேன்னு சாப்பிட்டவன் ஏனால் வாயில் எடுக்கும். அப்படி விஷபூரிதமான மரங்கள்லாம் விருட்சங்கள்லாம் இருக்கும் காட்டல், நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கு நன்னா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. எது தெரியுமோ அதான் சாப்பிடணும். அதே போலயே சில பழங்கள்லாம் இருக்கும், அது என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி மோகம் ஒண்ணு சுகமா இருக்கிறது துன்பமாகவும், துன்பத்தை கொடுக்கிறது சுகமாகவும் காண வைக்கிறது இந்த உலகத்துல. பாருங்க, அழகா ரொம்ப நன்னா இருக்கேன்னு எல்லாம் பிளாஸ்டிக் புஷ்பம், நிஜம் புஷ்பத்தை விட அது நன்னா இருக்கு. சில இடத்துல பொம்மை வச்சிருக்கா, அந்த காய்கறி மாதிரி நிஜம் காய்கறி கடையில பாக்குறது கூட அவ்வளவு நன்னா இல்ல, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக். என்னன்னா நிஜமானதை விட இந்த டூப்ளிகேட் தான் ரொம்ப நன்னா இருக்கு, மனச கவர்றது. இதான் மோகாட்ட வீதுவே. இது நிஜமா நல்லதோ அது நல்லதா காணப்படல. எது நிஜமா பொய்யான பதார்த்தமோ அந்த பொய்யான பதார்த்தம் உண்மையான பதார்த்தத்தை விட அழகா இருக்கு. ஆனா இந்த பதார்த்தங்கள்ல தான் மனுஷர் சுத்தி கொண்டே இருக்க. சதா மோட்டாட்டவியாம் சரதி. அதோட மட்டும் இல்ல, யுவதி நாம் குச்சகுரோ, ஸ்திரீகள் இடத்துல போயிட்டு இருக்கு இவனுடைய மனசு. அதே மாதிரி அவள் லேசுன்னு வச்சுக்காதீங்க, அவளும் புருஷாளர் தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா உலகத்துல லவ் எப்படி, யார பார்த்தாலும் இந்த லவ்ங்கிறான். பத்தேள் சங்காத் சஞ்சாயத்தே காமஹ, காமாத் க்ரோதோபிஜாயத்தே, க்ரோதாத் சம்மோஹ, சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ. நமக்கு இது தகுமா, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு இவைகள்லாம் தகுமா, ஒன்னும் யோஜனை பண்ண தெரியல இந்த சந்தர்ப்பத்துல. புத்தி நாசாத் பிரணஸ்யதி. என்ன பண்றது? இப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ஒரு அபிமானமோ ஒரு அட்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா, இது என்னன்னு இந்த மனசு பண்ணக்கூடியதான வேலை. அயம் சதா மோகாட்டவியாம் யுவதீனாம் குச்சகிரோ நடதி ஆசா சாகாசு. இந்த குரங்கு என்ன பண்றதா, ஆசா சாகாசு பேராசை எனக்கூடியதான கிளைகள்ல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. நடதி ஆசா சாகாசு, ஆசை எனக்கூடியதான கிளைகள்ல இது ஆசை பண்ணும் அது ஆசை பண்ணும், இது இருந்தா போறாதா அது வேணும், அதற்கே போறாதா இன்னொன்னு வேணும். போடும்னு என்னைக்காவது நினைச்சிடும் நம்ம பாருங்க, கிடையாது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேப்பர்ல எத்தனை பதார்த்தம் அட்வர்டைஸ் பண்றான், கிளாசிஃபைடுன்னு ஒரு பேப்பரே போடுறான். போறாதோ அது முழுக்க படிக்கிறான். காலம் ராமநாம சொல்றது இல்ல, ராமாயணம் படிக்கிறது இல்ல, இத படிச்சுட்டு இருக்கான். ஏன்டா உனக்குதான் ஒண்ணும் வேண்டாமே, ஒண்ணும் வாங்க போறது இல்லையே. என்ன மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு பாக்குறேன், பொழுது போக்கிட்டு இருக்குமோ. அட்டாத்தி இங்கும் அங்கும் சொல்லி கொண்டிருக்க. எல்லா பக்கத்துலயும் இங்க இருந்தா போறாதான், இப்படி இங்க எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மயிலாப்பூர் டைம்ஸ், மந்தவள்ளி டைம்ஸ், அடையாறு டைம்ஸ், அது வேற. இருக்கிற பேப்பர் போறாதுன்னு இது வேற. அந்த ஊர்ல என்ன இருக்கு, இந்த ஊர்ல என்ன இருக்கு, இது இது நம்ம ஆனந்தமா வாச்சுட்டே இருக்கோம் முழுக்க. அதான் ஆசா சா காசு ஜட்டிதி ஸ்வைரமபிதா. இங்கும் அங்கும் சுத்தி கொண்டிருக்கே என் மனசே. பரமேஸ்வரா, நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உன்னிடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். என்ன உனக்கோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பிச்சை எடுத்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு வீட்லயும் பிச்சை எடுக்க. கபாலின் அவருக்கு தான் கபாலம் கையில மண்டவோட வச்சுண்டு இங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அவர் சுபாவம் அப்படி. ஆனா யாருன்னு அவர் சாதாரணமா மட்டும் நினைக்கறியும். அவருடைய ஆத்துக்காரி அம்பாள் இருக்காளே அன்னபூர்ணா, கையில தங்க பாத்திரம். அந்த தங்க பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்க. அதுக்குள்ள ரத்னங்கள்லாம் செதுக்கினதான தங்க கரண்டி. அந்த தங்க கரண்டி கையில வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அதான் ஆத்துக்காரி அப்படி இருக்கா. இவர் எப்படி ஒவ்வொரு ஆத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அப்படித்தான் அந்த பரமேஸ்வர அபிப்பிராயம் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஆத்துக்கார ஹஸ்பண்ட், ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒரு மாதிரி எண்ணத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். ஒருத்தர் ஒரு மாதிரின்னா ஒருத்தர் ஒரு மாதிரி. என்ன பண்றது? எங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்த, அம்மா எங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு, ONGC இருக்கேன்னு.
ஆத்துக்காரர் என்ன பண்றாரு, ஏர் இந்தியால பைலட்டா இருக்காரு. ஒருத்தர் மேல போறாரு, ஒரு அம்மா கீழே போறாரு. அவ பண்ணக்கூடியதான விவகாரமே இப்படி இருக்குன்னா நான் ஆனாலும் ஏதோ வாழ்க்கை நடக்கின்றே இருக்கு சார். கல்யாணமும் பண்ணிட்டாச்சு, 30 வருஷம் இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையோட. ஆனா விவகாரம் என்னன்னா எல்லா பிரவൃத்திகளும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்னடா கபாலின் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவர். அம்பாளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா அந்த அம்மா சொல்றாரு, ஏ பரமேஸ்வர, நீங்களோ பிச்சை எடுக்கிறீர்கள். பிச்சை எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நீச்சமான ஒரு தொழில். சில பேர் அதுல வரத்துக்கு முன்னாலே இல்ல போம்பா, சில பேர் உனக்கு வேற வேலை இல்லையாம்பா, டெய்லி வரு. இதெல்லாம் ஏன் சார் கேட்கறது, இருந்தா போடுங்க, இல்லைன்னா இல்லப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா. ஆனா விவகாரம் என்னன்னா ஏதோ ஒரு தகாத வார்த்தையை போட்டு இருக்கா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நான் எனக்கும் ஒரு சகாயம் பண்றா போல இருக்கும், நீ உனக்கும் ஒரு வசதியா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா உனக்கு கையில ஒரு குரங்க கொடுக்குறேன் பாரு. குரங்க கையில வச்சுங்க, இத குரங்க வச்சுட்டு நீங்க பிச்சை எடுங்க. இப்ப என்னடா ஆகும், சுலபமா பிச்சை போடுவா. ஏன் சுலபமா பிச்சை போடுறா அப்படின்னா, இந்த குரங்க அட்டியா இருக்கிறவன் குரங்க கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஆட்டின்டே இருந்தான்னு வச்சுங்களேன், ராமான்னு சொல்லு, அது சொல்லு, இது சொல்லுன்னு ஆட்டின்டே இருந்தா, அந்த ஆத்துல இருக்கக்கூடியதான் சின்ன குழந்தைகள் இருக்கா பார்த்தீங்களா, அவ வேடிக்கை வந்து பாப்பா. ஒரு 10 நிமிஷம் இவன் இந்த குரங்க ஆட்டின்டே இருந்தா அந்த குழந்தைகளை சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறமா, அந்த ஆத்துல இருக்கிற மாமி என்ன பண்ணுவா தெரியுமா, நான் 2 கையும் அரிசியை கொண்டு வந்து இவருக்கு போடுவா. ஏன்டான்னு, இந்த குழந்தைகளோட நம்ம கட்டி பிடிக்கிறது இந்த வேலை இருக்கிற சந்தர்ப்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 நிமிஷம் பார்த்துட்டானோ இல்லையோ விவகாரம் போனா போறதுன்னு போடுவா. இப்ப என்னாச்சுன்னு, உமக்கு நல்லதல்ல. ஆனா இந்த குரங்கான மனசை என்னால கட்டப்படுத்த முடியல, நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நானும் க்ஷேமமா இருக்கேன். 2 பேருக்கும் மியூச்சுவலா பெனிஃபிட்டா இருக்கப்பா. விவகாரம் என்ன, ஏ பரமேஸ்வரா, என் மனது எனக்கூடியதான குரங்க உனக்கு கொடுக்கிறேன். கபாலின் பிட்சோமே குருதி வா ஹிருதயமயி மத்யந்த ஜபலம். என்னுடைய மனங்கிற குரங்கு ஹிருதயம் அப்பி ஹிருதய கபியும், என் மனது எனக்கூடியதான குரங்க உங்ககிட்ட கொடுத்துறேன். அத்தியந்த ஜபலம். என்ன இந்த ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறதப்பா, உன்னை பார்த்துட்டே இருந்தா இன்னொன்னு யோஜனை பண்றது. பகவானை ஜபம் பண்ணும் பொழுது வேற என்ன கடை பத்தி யோஜனை என்ன, அந்த 10 நிமிஷம் ஜபம் பண்றதே உட்கார்றதே கஷ்டம், 10 நாளுக்கு ஒரு தரம் அப்படின்னு உட்கார்ற சமயத்துல அந்த 10 நிமிஷத்துல மனசு வேற எங்கெங்கோ கேட்கறது தான், பெல் அடிக்கிறது, அப்பதான் டெலிபோன் வருது, என்ன பண்றது தெரியலையே. இப்படி இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேனே பரமேஸ்வரன், என்னுடைய மனசு நிக்க மாட்டேங்கிறதப்பா. ஆகையால் நான் இதை உனக்கு கொடுத்த ஹிருதய கபிமத்யந்த ஜபலம். அப்புறம் பரமேஸ்வரன் கேட்கிறாராம், நீ எனக்கு குரங்க கொடுத்து விடுவ, அந்த குரங்க நான் எப்படி பிடிச்சுக்கிறது, அது மாதிரி என்னையும் கீறி இப்படி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். இப்ப குரங்க பிடிச்சுக்கிறதுங்க ரொம்ப கஷ்டமாப்பா, உன் குரங்கிட்டே இருக்கட்டும், என்கிட்ட வேண்டான்ட்டார் பரமேஸ்வரன். என்ன பண்ணுவேன், அதுக்குதான் சொல்றார், உனக்கு ஒரு உபாயம் வேற பண்றேன் பாரு. என்ன குரங்குக்கு என்ன பண்ணோம்னார், குரங்கு கழுத்துல இல்லையா அதனுடைய வயசுலயோ கயிறை கட்டிவிடுவான். அந்த கயிறை அதை கட்டிவிட்டு இந்த கயிறுடைய இன்னொரு நுனி இருக்கு பட்சத்துல இதை கையில வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகுனார், அந்த குரங்கு இங்கே இருக்காது, அது எங்கே சுத்தின்னு இருக்கும். சுத்திட்டு இருந்தாலும் அது ஓடி போகாம அந்த கயிறை நீக்க ஒரு கையில பிடிச்சுக்கலாம். இப்ப குரங்குக்கும் சந்தோஷம், ஏன்னா தன் கையில பிடிச்சுக்கல பாத்தீங்களா, இது பாட்டுக்கு இங்கே சுத்தர விடுறார். அதுக்கும் சந்தோஷம், உன்னை விட்டு போயிட்டாதுன்னு உனக்கும் தைரியம் இருக்கும். விவகாரம் ஆனந்தமாக பிச்சை எடுக்கலாம்ப்பா, நல்லா கிடைக்கும் உனக்கு. ஏ பரமேஸ்வரா, அயல் இது பண்ணுன்னு. ஓஹோ, என்ன கயிறுன்னு, உன் மனசை கட்டக்கூடியதான கயிறு இது. மனசுங்கிற குரங்க கட்டணும், அதுக்கு என்ன கயிறுன்னு, பக்திங்கிற ஒரு கயிறை தரேன். திருடம் பக்தியா பத்வா. ஹே பரமேஸ்வரா, திருடமா சாதாரணமா இல்ல, நான் இது கட்டக்கூடியதான ஒரு பக்தி இருக்கு. அந்த பக்தியானது எப்பவுமே அறுந்து போகாது. சாதாரண கயிறா இருந்தா அறுந்து போயிடும். இது திருடமான பக்திங்கிற ஒரு கயிறோட ரொம்ப பத்வா சிவா பவதீனம் குரு விபோ. ஹே பரமேஸ்வரா, உங்களுக்கு அதீனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. சதா மோகாட்டவ்யாம் சரதி யுவதீனாம் குச்சகிரோ நடதி ஆசாசாகாசு அடதி ஜடிதி ஸ்வைரமபிதஹ கபாலின் பிட்டோ மே ஹிருதய கவிம் அத்யந்த ஜபலம் திருடம்ஸ்யா பத்வா சிவ பவதீனம் குரு விபோ.
இந்த குரங்கு எப்படி இருக்கு இந்த மனசுங்கிறது குரங்கு மாதிரிங்க. இந்த குரங்க பத்தி சொல்லும் பொழுது கபிரபி கபிதாயன மதமத்தா விருச்சிகேன ச சந்தட்டா கிம்ரூமோ சஸ்ய வைக்லவ்யம். சுபாவமாவே குரங்காது. அந்த குரங்கு என்ன பண்ணிட்டுன்னு சாதாரணமாக கலைகள்ல எங்கேயும் எங்கேயும் ஏறி எங்கேயும் ஓடிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு அதை என்ன பண்ணிட்டு பனைமரத்துக்கு மேல ஏறிட்டான். அதுக்கு ஒரு ஐடியா தோணிச்சு, எவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த பனைமரத்துக்கு மேல ஏறுவோம் அப்படின்னு. சந்தோஷமா ஏறினதுமே அந்த என்னாச்சு, அந்த பனைமரத்துல என்ன பண்ணியிருக்கான், ஒரு குடத்தை கட்டி வச்சிருக்கான். அந்த குடத்துல கொஞ்சம் சுண்ணாம்பை போட்டு பண்ணி வச்சிருக்கான். அது என்னாச்சுன்னு அதுல கல்லு டிராப் டிராப்பா விழறது. இந்த குரங்கு எங்க போச்சு, இது குரங்கோ இல்லையோ அதுக்கு, இது பார்த்து யாரோ என்னமோ கட்டி வச்சிருக்கான், இதுல என்ன இருக்குன்னு கையால ஒரு அடி வச்சு அது உடஞ்சதுமே என்னாச்சுன்னு அது நல்லா சாப்பிட்டு எடுத்து. அது ருச்சி கண்டுடுது. ருச்சி கண்டதுமே என்னாச்சுன்னு முழுக்க சாப்பிட்டு சாதாரணமாவே குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, இது வேற கல்ல வேற சாப்பிட்டு எடுத்து. சாப்பிட்டுட்டு இங்க இருந்து அங்க பறக்கிறது, அங்க இருந்து இங்க தாவறது. தாவிண்டே இருக்கிற காலத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு அந்த இதுல கருந்தேடு ஒண்ணு இருந்தது. பனைமரத்துக்குள்ள கருந்தேடு இருக்கும். இது குரங்கு தெரியாமன்னா அது வேற கொட்டித்தது வேற. இது சொல்லணுமா, கிம்புருமோ தஸ்ய வைக்லவ்யம் கபிரபி காபிஜாயன மதமத்தா. காபிஜாயனம், காபிஜாயனம்னா கல்லு. அந்த பணங்கள்ல சாப்பிட்டதுனால கொழுத்து போயிருக்கு. போராத குறைக்கு அது வேற தேள் வேற கொட்டிட்டு சுபாவமாவே குரங்கு. அது சொல்லணுமா, அப்படித்தான் இருக்கு நம்ம மனசு. சுபாவமாக ஒரு இடத்துல நிக்காது. அதுக்கு என்ன பண்ணிவிட்டோம்னா அதுக்கு இந்த பணத்தாசை வேற புடிச்சுட்டு கொடுத்து, இந்த ரெண்டும் இல்லாம பாப்பைகளுடைய சம்பந்தம் வேற வந்துருக்கு. இப்படி இருக்க பரமேஸ்வரா நீதாமப்பா காப்பாத்தணும் என்ன அப்படின்னு இந்த துராசான்னு ஒரு தோஷம், அதுக்கு மேல மோகாட்டவி மோகம்ங்கிற ஒரு தோஷம், இந்த ரெண்டு தோஷத்தோட கவலைப்படக்கூடியதான இந்த குரங்க நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு பரமேஸ்வரனை காப்பாத்தின்னு இருக்க, பரமேஸ்வரனை பிரார்த்திச்சுட்டு இருக்க. இத சொல்லக்கூடியதான இந்த அம்சத்துல தேவி பாகவத்துல ஒரு சின்ன கதை, பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்வரூபத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எப்படின்னார், பரோபகாரின்னு பேர் அவருக்கு. அவர் பேரே அப்படி வச்சிருக்கு. ரொம்ப நல்லவர், அழகா எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கவர். ராஜ்யத்துல எல்லோருக்கும் நல்லது ஏற்படணும் அப்படின்னு இருந்துட்டு எல்லோருக்கும் எந்த துன்பமும் இல்லாம காப்பாற்றணும்னு இருந்துட்டு இருக்கிறவர். அவர் ஜனகர் மாதிரி இருந்தாராம். ஜனகர் எப்படி இருந்தார், தனக்குன்னு ஒண்ணும் வச்சுக்கப்படாது, ஜனங்களுக்கு எல்லோரும் சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தார். அது மாதிரி வாழணும்னு வச்சுட்டார். அந்த பரோபகாரி ராஜா இருக்காரு, அவர் சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். சன்னியாசி வந்ததுமே எப்படின்னார், நேரா அவர் சிம்மாசனத்தை உட்கார்றா, ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கார். ஒரு சன்னியாசி நேரா யாரையும் தங்க தடங்கள் இல்லாம நேரா ராஜாக்கு முன்னால வந்துட்டார். இங்க இருக்கிற மந்திரிகள் என்ன அவள்லாம் பார்த்தா நடுங்குறா, என்னடா இது சொல்லிட்டு வர வேண்டாமா, வந்தாலும் வந்து சைட்ல நம்ம ராஜாவை பத்தி பர்மிஷன் இல்லாம கிட்ட வரப்படாதான்னு மேல வந்து ராஜா பக்கத்து வரைக்கும் வந்து விட்டாரே அப்படின்னு நடுங்குறார். ராஜா ஒண்ணும் சொல்லல. அவர்கிட்ட வந்ததுமே எழுந்து நின்றுட்டார், நமஸ்காரம் பண்ணினார். கை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி என்ன வேணும், நீங்க யாரு என்ன ஏதுன்னு அவர் சொல்றார். அந்த சன்னியாசி சொல்றார், ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்களை பத்தி நல்லா கேட்டிருக்கேன், ஒரு முழுக்க பேசிக்கிறா, உங்களுடைய நல்ல குணமானது என்ன உங்கள்கிட்ட வரவழைச்சது அப்படிங்கிற. இவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்னால உங்களுக்கு என்ன பண்ணுமோ சொல்லுங்க அப்படிங்கிற. அவர் பார்த்தார், ஒண்ணுமே பதில் சொல்லல. என்ன வேணும்னு என்ன கேட்கறது, அவரோ எல்லாம் திறந்தவர். சன்னியாசிவே ராஜா கிட்ட என்ன வேணும்னு கேட்பார், எல்லாம் விட்டுட்டு வந்தவர் அவர். அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்றார். இந்த ராஜா சொன்னார், நான் ஏதாவது உங்களுக்கு சகாயம் பண்ணணும், பெரியவா வந்திருக்கேள், நீங்க உங்க போல பெரியவாள்லாம் வந்தா பக்தாள் வந்தாள்னா லோகத்துக்கு க்ஷேமம், என்ன வேணும் சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணார், உன் ராஜ்யத்தை கொடுன்ட்டார். அது ஒண்ணும் புரியல, எது ராசா போயிட்ட ஞாபகம் இருக்கு, ராஜ்யத்தை கொடுன்னார். இவர் பார்த்தார், எப்படி வாழறார் தெரியுமோ, தனது எதுவும் இல்லைங்கிற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்காராம் இந்த பரோபகாரி ராஜா. என்ன பண்ணினார், அப்படியே ஆகட்டும்னார்.
மந்திரிகளை சொன்னார், இனிமேல ராஜா இவருன்ட்டார். ஒரு கையில ஒரு சின்ன ஒரு டம்ளரையும் ஒரு கம்பளையும் கொடுங்கன்னார். கொடுத்துட்டு வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். பாட்டுக்கு போய் காட்டுக்கு போயிட்டு அந்த காட்டுல நடந்துட்டே இருக்கார். ஒண்ணுமே இல்லையே. இதுவரை எனக்கு வேணும்னு நினைச்சார், ராஜ்யத்தா இருந்தார். அடுத்த கணம் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிட்டார். இந்த அப்படி போற வரைக்கும் என்ன ஆச்சுன்னு, ஒரு காட்டுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப தாகமா இருந்தது. தாகமா இருக்கிறத என்ன பண்ணினான்னா, அங்க பக்கத்துல ஒரு கிணறு, தீர்த்தம் இருக்கான்னு பார்த்தார். ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறுக்குள்ள எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தா அங்க என்னாச்சுன்னா, 4 பிராணிகள் அழுதுண்டு இருக்கான். ஒரு மனுஷன், ஒரு சிம்மம், ஒரு பாம்பு, நல்ல விஷப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு ஒண்ணு, ஒரு குரங்கு. இந்த 4ம் என்ன காப்பாத்துங்கோ என்ன காப்பாத்துங்கோன்னு கத்துட்டே இருக்கு. இந்த சிம்மம் இந்த மனுஷனை கொண்டு சாப்பிடப்படாதோ, இல்ல இந்த குரங்காத இங்கேயும் போகப்படாதோ, நானும் பசிக்கு ரொம்ப வருந்துட்டு கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்ற. இவர் பார்த்தாராம், அடாடாடா, நம்ம இங்க வந்து ராஜ்யத்தை விட்டு இங்க வந்திருக்கோம், உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் சகாயம் பண்ணணும் எனக்குரியதான எண்ணத்துல இருந்துட்டு இருக்கோம். தீர்த்தம் இருக்கு, அதை சாப்பிடணும்னு பார்த்தா இவளை எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேயும் தேடி ஒரு கயிறை கொண்டு வந்து என்ன பண்ணாரா, ஒவ்வொருத்தரையும் வெளியில எடுக்கணும்னு தீர்மானம் பண்ற. முதல்ல இந்த சிம்மத்தை வெளியில எடுத்தாரா. சிம்மத்தை வெளியில எடுத்ததுமே சிம்மம் பார்த்துட்டு, நீங்க நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க, என்ன கணத்துல நான் பிராண விட்டுருக்கேன், எவ்வளவு எம்பி பார்த்திருக்கேன், என்னால முடியல வெளியில வர்றதுக்கு. இருந்தாலும் நீங்க எப்படி சகாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன எடுத்துட்டு நான் உங்களை கொல்லலாம். ஆனா சகாயம் பண்ணினவன் நான் கிருத்தகனன் இல்லை, சகாயம் பண்ணினவாள நான் கொல்ல மாட்டேன். நான் வந்து தண்டகண்யத்துல இருக்கேன். நீங்க எப்பாவது வரதா இருந்தா வந்து என்ன வந்து பாருங்க, முடிஞ்ச சகாயம் பண்றேன். ஆனா போறப்ப மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மீதி எல்லாரையும் வெளியில எடுத்துடல, அந்த மனுஷனை மட்டும் எடுக்காதுங்க வெளியில. இவர் பார்த்தாராம், நான் இந்த சிம்மத்தை எடுத்ததுக்கே இந்த சிம்மம் சகாயப்படுறது பரவாயில்லைன்னு நினைச்சேன், கடைசியில் இப்படி சொல்றது என்ன ஏது தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படின்னு அது போயிடும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணினார், இவர் அந்த கயிறை உள்ள விட்டதுமே இந்த பாம்பு கிடகடான்னு அதை பிடிச்சிட்டு வெளியில வந்துருக்கு. வெளியில வந்ததுமே அது நினைச்சதான், நான் விஷப்பாம்பு, நிஜமா எனக்கு பசியா இருக்கு, இருந்தாலும் மனுஷனை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏதோ தவக்கலா எலி அது போல பிராணி தான் வேணும், இருந்தாலும் நீங்க சகாயம் பண்ணிருக்க, ஆனா உங்களை போட்டேன், நான் உங்களை கடிக்க மாட்டேன், நீங்க சகாயம் பண்ணிருக்கல, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்க. ஆக ஒண்ணு சொல்றேன், நான் நீங்க எப்ப வாழ்க்கையில இக்கடான ஒரு சந்தர்ப்பம் வருதோ அப்ப என்ன நினைச்சுண்டா போறோம், அந்த இடத்துக்கு வந்துருவேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு. வாழ்க்கையில உங்களுக்கு நிஜமா கஷ்டமா இருக்கமையானால் என்கிட்ட வாங்க, என்ன நினைங்கோ போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அது போயிடுது. இவரும் பார்த்தாராம். போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, சுவாமி ஒரு வார்த்தை சொல்றேன், மரியாதை இருங்கோ, நீங்க மனுஷனை மட்டும் வெளியில எடுக்காதுங்க, உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. இந்த ராஜாவுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்தது. 4 பேர் இருக்கா, 4 பேர்லயும் இந்த மனுஷனுடைய ஏன் இவன் மேல இவ்வளவு கோபம், ஒண்ணு இருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன விஷயம் தெரியலையே. இல்ல, அவன் ரொம்ப துராசா பூயிஷ்டன், பேராசை கொள்ளவன், எந்த செயலாவதும் பண்ணுவான், உங்களுக்கே அபகாரம் பண்ணிவிடுவான், அவன் மட்டும் சகாயம் பண்ணாதீங்கோங்கிறதா அந்த பாம்பு. சரின்னு பார்த்தார், மறுபடியும் கயிறை விட்டார். இந்த தினம் கட்டப்ப குரங்கு தாவி அதை புடிச்சுட்டு வெளியில வந்தது. வெளியில வந்தவர் அது சொல்லியிருந்தான், அந்த குரங்கு, நான் தெரியாம இதுல விழுந்து விட்டேன், இந்த களத்துக்குள்ள இப்படி தாவரத்துல மூடின்றது மேல இருக்கக்கூடியதான கொடிகள்லாம் கை ஸ்லிப்பாய் உள்ள விழுந்து விட்டேன், அதுக்கப்புறம் வெளியில வர முடியல, என்ன காப்பாத்தினேன் நீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா மனுஷனுக்கும் குரங்கும் எப்பவுமே விரோதமே கிடையாது, அதனால நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கும் சகாயம் பண்ணிருக்கேன், ஆனா உங்களுக்கு நீங்க பண்ண சகாயம் மட்டும் நான் மறக்க மாட்டேன், ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கு நான் சகாயம் பண்றேன், நானும் தண்டகாரண்யத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப மனுஷனை வெளியில எடுக்காதுங்க, போறோம், அவரத்தான் இருக்கா, நீங்க உங்க வேலையில பாருங்க, தீர்த்தத்தை பிடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். 3 பேரும் போயாச்சு, இவரத்தான் தான் இருக்கார், அந்த மனுஷன் தான் இருக்கார். அந்த கவலையில அவர் சொல்லிட்டு இருக்காரா, அறையப்பா எடுங்கோ, வெளியில எடுங்கோ, பசியா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, என்னால தாங்க முடியல, வெளியில வர முடியல, வெளியில வந்தா அந்த பிச்சை எடுத்துனாலும் சாப்பிடுவேன். இவர் பார்த்தார், இந்த ராஜாவுக்கு எல்லோருக்கும் சகாயம் பண்ணி வழங்கும்,
என்ன ஆக போறது அப்படின்னு நினைச்சுண்டு இவர் என்ன பண்ணினார், அந்த மனுஷனும் பிடிச்சு இழுத்தார். வெளியில வந்த பிறகு அவர், ராஜா நீங்க எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணிருக்கீள், ரொம்ப நமஸ்காரம். நான் உதயபுரத்துக்கு சேர்ந்தவன். அந்த ஊர்ல நாங்க இந்த தங்க வகையெல்லாம் தங்க நகைகள்லாம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியா இருக்கேன். நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, ஏதாவது சகாயம் பண்ண முடியும்னா அந்த சந்தர்ப்பத்துல சகாயம் முடியும்னா பண்றேன் அப்படின்ட்டார் இவர். சரின்னார் இவர். கடைசியில் என்ன ஆனந்தமாக அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டார், போயிட்டே இருக்கார். இவர் மட்டும் காட்டுல தபஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் விட்டாரோ இல்லையோ, ராஜ்யம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு பகவான் சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில ராஜாவா வைத்து இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணமோ அது பண்ணினோம். இப்ப பகவான் நம்மகிட்ட ராஜ்யத்தை வாங்கிட்டார். ஏன் நமக்கு ஒண்ணும் வேண்டியதுல பகவான் நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இவர். சில மாசம் ஆச்சு, 5-6 மாதம் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு தண்டகாரண்யத்துக்குள்ள பூந்துண்டார். இவர் பூந்துண்டு இருக்கிற காசுல சிம்மம் பார்த்ததான் இவரை ரொம்ப கிட்ட அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு, இந்த ராஜாவுக்கு மரியாதை பாருங்க, எல்லாத்தையும் விட்ட ராஜாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடியதான அத்தனை மிருகங்களையும் கூப்பிட்டதான் அந்த சிம்மம். ஏன்னா சிம்மம் காட்டுக்கு ராஜாவோ இல்லையோ, அத்தனை பேரும் இந்த ராஜாவுக்கு வணங்கன்னு சொல்லித்தான். யானைகள்லாம் வழங்குறது அதுக்கு. இப்ப பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணித்தான், ஒரு அழகான ரத்னங்கள்லாம் பண்ணி தங்கத்துல பண்ணினதான மாலையை கொடுத்ததான் இவருக்கு, இந்த ராஜாவுக்கு. இவர் பார்த்தார், நானும் எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்னும் வேண்டியதில்லை, எனக்கு எதுலையும் ஆசை இல்லை. ஆசை இருக்கிறவாளை கொடுங்க, ஆசை இல்லாதவாளை கொடுத்து ஒரு லாபம் இல்லை அப்படின்னு அதை திருப்பி கொடுத்துட்டார் சிம்மத்துக்கு. ஆனா அந்த சிம்மம் சொல்லித்தான், அதெல்லாம் வேண்டாம், உங்களை கொடுத்ததான், நீங்க இதை போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. சரின்னு போட்டு இவர் பாட்டுக்கிட்டே இருக்க. போய் அப்படி தண்டக்காரன்லாம் தாண்டினார், உதயபுரத்துக்கு போறார். அங்க போனதுமே என்னாச்சு, ராஜா அவனுடைய ஆஸ்தானம் இருக்கும், அங்க போகலாம் அப்படின்னு அந்த பக்கத்துல போகும் பொழுது இவர் பார்த்தாராம். யாரு, இந்த தட்டன் பார்த்தார். பார்த்துவிட்டு, ஓஹோ நீங்க தானே வாங்கோன்னு சொல்லி இவருக்கு ஏதோ மரியாதை பண்ணி பார்த்துட்ட பிறகு இவர் கழுத்துல இருக்கிற மாலையை பார்த்தாராம். ஓஹோ எவ்வளவு அழகா இருக்கு, ஏதுன்னு நினைச்சேன். ஏதுன்னு இவர் காட்டுல போனேன், அந்த சிம்மம் எனக்கு கொடுத்தது, நான் இன்னைக்கு காப்பாத்தேன் இல்லையா உங்களுக்கு முன்னாலே நேரம். இவர் பார்த்தார், அடாடா எவ்வளவு அழகான மாலை, நான் பண்ணின மாலை இல்லவா அது, இந்த தட்டன் தான் அந்த மாலையை பண்ணியிருக்கான். அது ராஜாவனுடைய பையனுக்காக, இளையராஜாவுக்காக பண்ணியிருக்க. பண்ணின மாலை என்னாச்சு, அதை பண்ணி ராஜாவுக்கு கொடுத்துருக்க. அந்த ராஜபுத்திரன் அதை வாங்கிட்டு கழுத்துல போட்டுண்டு காட்டுக்கு போயிருக்கார். காட்டுக்கு போய் என்ன பண்ணித்தேன்னார், யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டா, அது போயிடுது. இது எங்க போனார், யார் போனார், என்ன ஆச்சுன்னு மாலையும் காணும், இளவரசனும் காணும். ரொம்ப கவலைப்பட்டிருந்தார் ராஜா. இப்ப நான் இந்த மாலையை கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். எனக்கு ஏதாவது இந்த மாலை எனக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், அதோட நிறைய பணத்தையும் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆசை, ஒரு கெட்ட ஆசை அவனுக்கு வந்துட்டான். இந்த மனுஷன் இருக்காரோ இல்லையோ, இவர் தான் ராஜாவை கொன்னவர், இளையராஜாவை கொன்னவர். நான் என்ன புடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு ராஜ்யத்தையும் கொடுப்பார், மாலையும் கொடுப்பார், 2-3 கிராமத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினான்னா, நீங்க வாங்கோ ராஜாட்ட அழைச்சுன்னு போறேன்னு சொல்லிவிட்டு போல சொல்லிவிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்து நிச்சயமாயிடுது. ஏன்னா இந்த மாலை தான் அந்த மாலை, தனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு, இவன் பண்ணின தட்டான் பண்ணினதும் தெரியும், இந்த மாலையும் ஐடென்டிஃபை பண்ணி விட்ட. அதோட இவரும் இங்க கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னார். பார்த்த சரின்னு இந்த மனுஷனுக்கு கொண்டு விடுங்க அப்படின்னு தூக்கு தண்டம் போட்ட. இப்ப பார்த்தாராம், குரங்கு சொல்லித்து, சிம்மன் சொல்லித்து, பாம்பு சொல்லித்து, ஒத்த சொன்ன வார்த்தையும் கேட்கலையே. ஏதாவது ஒரு தரம் யாராவது சொன்னா தப்புன்னு நினைக்கலாம். உலகத்துக்கு எல்லா பிராணிகளும் சொன்னாலும் போலியே இவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்க பார்த்தா, தன்னை காப்பாத்தினவனையே தான் கொல்லணும்னு நினைச்சுட்ட பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானே, நிஜமா துராசா போயிட்ட நீ வந்தா. இருந்தாலும் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு இருக்க. கரெக்டா அந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு கொல்ற சமயத்துல என்ன பண்ணிட்டு, அந்த பாம்பு ஓடி வந்து என்ன சொல்லிட்டு, ராஜாவே இதோ பாருங்க, கவலையே படாதீங்க, நான் அன்னைக்கே வார்னிங் கொடுத்தேன், இந்த பேராசை பிடிச்ச வாழ்கிட்ட சேரப்படாது. உலகத்துல மனுஷர்களுக்கு சத்சங்கம் தான் வேணுமே தவிர
துஷ்சங்கம் கூடாதுன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. போனா போறது, நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, இப்ப ராஜா வருவார். ராஜாவுடைய நிலை என்னன்னா, தூக்கு தண்டனை போடுறவாள்ல அந்த சமயத்துல தான் வந்து நேரா பார்ப்பார், நிஜமா தண்டனை போடுறாளா இல்ல வேற யாருக்காவது போட்டுறாளான்ட்டு. அவர் வருவார். அந்த சந்தர்ப்பத்துல நான் அந்த ராஜாவை ஒரு கடிச்சு விடுறேன். கடிச்சதுமே 2 நிமிஷத்துல பிராணனை விட்டுருவார். ஆனால் அவர் கடிச்சதுமே நான் என்ன பண்றேன், இந்த மந்திரம் சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் முருகன் ராஜா குழைச்சு விடுவார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு ஒரு மந்திரத்தையும் இவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை ரெடியா காத்துட்டு இருக்க மறவா ராஜா அங்க வந்த ஒரு போடு போட்டது ராஜாவை அங்கேயே கட்டிட்டார், கீழே விழுந்து விட்டார். அத்தனை பேரும் மந்திரிகள் என்ன மற்ற சைனிகாலாம் யாரும் ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா இப்ப இவனுக்கு தூக்கு போடுறத விட ராஜாவுக்கு எழுது, அதான் ரொம்ப கஷ்டம் நினைச்சுட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணார், அவளோட சொன்னாலாம், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தினால பழகி வைக்கிறேன். அவள்லாம் கேட்கல. என்ன பண்ணினார், வைத்தியாள்லாம் கூப்பிட்டா. வைத்தியாள்லாம் கிட்ட வந்து பார்த்து, சுவாமின்னு அவர் காலமாயிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இவர் சொல்றார், நான் வேணா மந்திரம் போட்டு பாக்குறேன் அப்படின்னார். சரி பாருங்க. கரெக்டா வர மணி கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டார் கீழே இருந்து. இந்த மந்திரத்தை சொல்லி அவர் மேல தடவினாரா. ஒரு செகண்டுக்கு ராஜா என்ன பண்ணார், கண்ணை திறந்தார், நின்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், சௌக்கியமா ஆனந்தமா சிரிச்சு பேசினாரா. இங்க மந்திரிகள்லாம் சொன்னார், இவர் தான் உங்களை காப்பாத்தினார். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். யாருக்கு மரண தண்டனை கொடுத்தாரோ அவருக்கே என்ன பண்ணினார், அவருக்கு சந்தோஷப்பட்டு மறுபடியும் அவருக்கு எல்லாம் எடுத்து விட்டு நிறைய காசெல்லாம் கொடுத்து என்ன ஏது நீங்க யாருன்னு கேட்டார். அத்தனை விஷயமும் சொன்னாராம். சொன்ன பிறகு மாட்டின்டான் அவன். நீங்க வந்து தப்பு பண்றது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி இன்னொரு வியக்தியை பிடிக்க வச்சுள்ள ரொம்ப கஷ்டம், தப்பான காரியமாச்சான்னு மரண தண்டனை கொடுத்தார். யாருக்கு, அட்டானுக்கு. இவர் சொன்னாராம், அந்த காரியம் பண்ணாதீங்க. மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், அந்த ஆசையானது பேராசையா போயிடுது. பேராசை இருக்கிறவன் கொன்னா ஏதாவது லாபம் உண்டோ, அவனை பண்ண வேண்டான்னு ராஜாவுக்கு சொன்னார். ராஜா என்ன பண்ணார், அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த ராஜ்யத்துல இருக்கப்படாதுன்னு வெளியில அனுப்பிச்சு விட்டார். சரி, இந்த வெளியில அனுப்பிச்ச பிறகு இவர் என்ன பண்ணார், அந்த ராஜாவுக்கு சொன்னார், கொஞ்ச நாள் இருந்தாரு, நான் வெறுமனே ஆண்டியா சுத்தின்னு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பினார். இவர் கொஞ்ச தூரம் கிளம்பின பிறகு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த குரங்கு எதிர்க்க வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணிட்டுன்னு ராஜாவை பார்த்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, என்ன ஏது எங்கெங்க பார்த்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ராஜாவுக்கு ஒரு பழத்தை கொடுத்ததான். இந்த பழமானது இது அமிர்த பழம்னு பேரப்பா. இந்த பழத்தை சாப்பிட்டவாளுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கலாம், கிழத்தனம் வராது, உடம்புல சக்தி இருக்கும், நீண்ட நாள் இருக்கலாம். அதான் தேடிட்டே இருந்தா நீங்க பார்த்தே, உங்களை நல்ல காலம் பார்த்தேன், நான் சகாயம் பண்ணோம்னு இந்த அங்கன்னு கொடுக்குறேன். இதை வாங்கிட்டாரா இவர். எனக்கு என்ன வேணும் இந்த பழத்தோட, என்ன பிரயோஜனம், நான் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இல்லை எனக்கு, ஆனா யாருக்காவது உபயோகப்படக்கூடியதான மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், எங்கிட்ட இருந்து ஒரு சன்னியாசி ராஜ்யத்தை வாங்கிட்டார் இல்லவா, அவருக்கு கொடுக்கணும் இது. ஏன்னா அன்னியில இருந்து இது வரைக்கும் அந்த ராஜ்யத்துல ஒரு துன்பமும் இல்லாம காப்பாத்தாம விழுந்துட்டு இருக்கு. நல்லவாளுக்கு கொடுத்தா நிஜமாகவே சௌக்கியமாக வாழலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு அவருக்கு குணம் நினைச்சுட்டு அவர் போனாராம். இங்க எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து அந்த ராஜா கிட்டையே பார்த்து இதை கொடுக்கணும்னு பாக்குறார். பார்த்ததுமே இந்த சன்னியாசி ராஜாவா இருந்துட்டு இருக்காரு, ஆண்டு இருக்க, அவர்கிட்ட போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு இது அமிர்த பலம், இது சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம், நீங்க ஆரோக்கியத்தோட இருக்கலாம், தேசமெல்லாம் சுபிட்சமா இருக்கலாம், இது பரமேஸ்வரன் கொடுத்த பதார்த்தம் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தாராம், ஒரு பழம் தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பழம் கொடுக்கணும். ஏன்னா எங்க ஆத்துக்காரி மகாராணி இருக்கா, அவளுக்கு கொடுக்காம நான் மட்டும் இருந்தேன்னா என்ன பண்றது, அவளுக்கு கொடுத்துட்டு நான் இல்லைன்னா என்ன இருக்காது, ஆகையால் இன்னொரு பழம் வேணும் அப்படின்னு பார்த்தார் இவர். நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு குரங்கு ஒரு பழம் கொடுத்தது, 2வது பழம் வேணுமே, என்ன பண்றதுன்னு. சரி பாப்போம் அப்படின்னு இந்த குரங்க நினைச்சுட்டார். குரங்கு எதிர்க்க வந்து 2வது பழம் எனக்கு வேணும், ராஜா இப்படி கேட்கிறார் அப்படின்னாரான். அந்த குரங்கு சொல்லிட்டு, பழம் 2வது எங்கிட்ட இருந்தா நான் சாப்பிட மாட்டேன்னா, எனக்கும் வாழணும்னு ஆசை இல்லையா, இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், எங்க தலைவர் ஒருத்தர் இருக்க, அவருக்கு அனுமார்னு பேரு,
அவரை போய் கேட்பேன்னா ஒரு வேலை கிடைச்சா கொடுக்கலாமேன்னு சரின்னு இவ 2 பேரும் அனுமார்கிட்ட போறார். அங்க கோவில்ல இருக்கிற அனுமார் அவர் எள்ள வந்து ஓஹோ இன்னொரு பழம் வேணுமான்னு என்கிட்ட கிடையாது. நானே இந்த பழமானது பரமேஸ்வரன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி பரமேஸ்வரன் போவோம்னார். பரமேஸ்வரன் அழைத்துன்னு போறார். அவர் பரமேஸ்வரன் சொன்னாரா பழம் கொடுக்கலாம், ஒரு பழம் இல்ல 4 பழமும் கொடுக்கலாம், ஆனா நான் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்திதி காலத்துல உலகத்தை காப்பாத்துறவர் மகாவிஷ்ணு. எனக்கு வந்து போர்ட்போலியோ என்ன எல்லாரையும் கொல்ற போர்ட்போலியோ தான். சம்ஹாரத்துக்கு அதிபதியை தவிர நீண்ட நாள் வாழறதுக்கு நான் பலம் கொடுக்கல, மகாவிஷ்ணு தான் கேட்டு கொடுக்கணும்னார். சரின்னார். மகாவிஷ்ணு அழைச்சு போயிட்டு கேட்டுன்னு வரேன்னார். போயிட்டு கேட்டு வர அவர் சொல்றார் மட்டும் சொன்னாரப்ப இந்த பழங்கள்லாம் எந்த இடத்துல காய்க்கிறதோ பழுக்கிறதோ அந்த இடமானது பரோபகாரி ராஜா இருக்காரு அவருக்கு சொந்தம், அதனால நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கேளுங்க. இவர் கேட்டார் என்கிட்ட ராஜ்யம் இல்ல, பரோபகாரி நானா, ஆனா என்கிட்ட ராஜ்யம் இல்ல. சரி நம்ம அந்த ராஜா சன்னியாசி கொடுத்துட்டோம் இல்லையா, அவர் தானே நம்ம ஒருவேளை அவர்கிட்ட இருக்க தெரியாம இருக்கோம் என்னமோ அப்படின்னு எல்லாரும் அங்க போற குரங்கு இந்த பரோபகாரி ராஜா போனதுமே இவர் போற சமயத்துல அந்த சன்னியாசி பக்கத்துல ஒரு தூத்தன் நிக்கிறான், விஷ்ணு தூத்தன். என்ன சொன்ன பத்திரத்தை வச்சுண்டு இந்த எங்க இருக்கக்கூடியதான இந்த உத்தியானவனம் முழுக்க இது நிறைய பழங்கள் இருக்க, இதெல்லாம் இந்த ராஜாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி அதை அந்த சன்னியாசி கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. அவர் வாங்கிட்டாராம் சன்னியாசி. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் ராஜா கிட்ட கொடுத்து விட்டாராம், பரோபகாரி ராஜா கிட்ட. ஏன் எங்கிட்ட கொடுக்குறேன்னு. இல்ல இல்ல நீங்க தான் நிஜமான ராஜா, உங்களுடைய நிஜமான 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இருக்கக்கூடியதான உங்களுடைய சுவாவத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தேவதைகள்லாம் பண்ணினதான பிளான். அதனாலதான் அங்க சிம்மமோ குரங்கோ பாம்போ எல்லாமே சேர்ந்து மனுஷனோ இத்தனை பேரும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷால் உலகத்துல ஒரு கெட்டவா இல்ல, நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்கா. எங்க துன்பம் இருக்கோ அங்கே சாதாரணமாக கெடுதல் இருக்கும். ஆனால் கெடுதல் இருக்குங்கிறத எல்லாரையும் கெடுதல்னு சொல்லாதீங்க, நல்லவாளும் இருக்கா. நல்லவாளா இருக்கிறவா எல்லா நிலையிலையும் காட்டுலயும் இருக்கலாம் சிங்கமா, அதே போல புத்துலையும் இருக்கலாம் பாம்பா, இங்கேயும் இங்கேயும் சுத்தி கொண்டும் இருக்கலாம். ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜா பக்கத்திலேயே இருந்துன்னு இன்னொருத்தனை கெட்டுருக்குன்னு பெரிய பொசிஷன்லயும் இருக்கிறவன் கெட்டவனா இருக்கலாம். ஆகையால் இதை சொல்றதுக்காகத்தான் காட்டுறதுக்காகத்தான் நாங்க வந்தோம்னு சொல்லிவிட்டு அந்த சன்னியாசியை மறைஞ்சு போயிட்டார். இருக்கிறவர் பழைய ராஜா இவர் கொடுத்து விட்டார். இவர் சொன்னார் யாருக்கும் அமிர்தத்துவம் வேண்டாம், இருக்கிற நாள் சௌக்கியமா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் வாரம் முழுக்க. அப்படி லோகத்துல துராசா பூயிஷ்டே, இந்த துராசைக்கு பத்தி ஒரு 4 அத்தியாயம் இந்த கதை சொல்லி இருக்கு. அந்த 4 அத்தியாயம் சொன்னதுக்கு தாத்பரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய மனசுல இவ்வளவு பட்டதான துராசை பேராசைய தடுக்கணும், மனுஷனுடைய சபல புத்தியை விடணும். அதை சொல்றதுக்காகத்தான் இந்த 2 ஸ்லோகத்துல சதா மோகாட்டவியாம் சரதி யுவதீனாம் குசகிரௌ நட்டதி ஆசாசாகாசு அடிதி அடதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபாலின் பிக்ஷோமே ஹிருதய கபிமத்யந்த ஜபலம். என்னுடைய மனசுங்கிற குரங்கப்ப அத்தியந்த ஜபலம் திருடமத்யா பத்வா சிவபவதீனம் குரு விபோ, என் மனதை உங்களுக்கு அதீனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற. மனச குரங்கா வர்ணிச்சிருக்காருங்க, மனச காளையா ஒரு இடத்துல சொல்ல போற, மனச பல விதமாகவும் சிங்கமாகவும் நரியாகவும் எத்தனை விதமாகவும் சொல்ல போற. சிவானந்தலதி மாதிரி உயர்ந்ததான ஒரு ஸ்லோகம் இல்ல, ஒரு பிரகரணம் இல்ல. இது வெறுமன பக்திக்காக சொல்லக்கூடியதான பிரகரணம் நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, புராணங்கள்ல சொன்னதான நிறைய அம்சங்கள் இதை சொல்றது. இதுல கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பாகத்தை பார்ப்போம் அடுத்த சனிக்கிழமை.